எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்மே சொல்லணும் காட்டு பக்கத்துலேருந்து. ரீசெண்டாக ஆவடியில் ஒரு ப்ரைடை நம்ம அட்டன் பண்ண போனோம். ஸோ என்கேஜ்மெண்ட் மேக்கப் தான். ஸோ எல்லா திங்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த கிளைண்ட் நம்மளுக்கு ஒரு புது கிளைண்ட்டு, நம்மளோட ஆல்ரெடி ரெகுலர் கிளைண்ட்டு, அதுவும் ஃபேவரட் கிளைண்ட்டு ஒருத்தங்க. அவங்களோட கசின் சிஸ்டர் தான் இவங்க. அவங்களுக்கு மேக்கப் ரொம்ப நேச்சுரலாகவே கேட்டிருந்தாங்க. சிம்பிளாக ஃபிஷ் ஸ்டைல் போகுதுன்னு சொன்னாங்க. நான் தான் வந்து ஜடப்பில்லை எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ ஜடப்பில்லை வச்சு சுட்டி வச்சுட்டு கோல்டு த்ரெட் வச்சு முடிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு சாரீ கட்டி முடிச்சு மண்டபத்துக்கு வந்த உடனே கம்ப்ளீட்டாக கோல்டு ஜுவல்ஸ் மாற்றினாங்க அவங்க. கோல்டு ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி கொடுத்தோம். சாரீ கூட நாங்கள் ஆல்ரெடி ப்ளீட்டிங் பண்ணலை, இன்ஸ்டண்ட்டாக ட்ரேப்பிங் பண்ணது தான். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கரெக்டாக சுட்டி வரைக்குமே நாங்கள் மாற்றி கொடுத்தோம். அவங்க ஹேர் ஸ்டைல் கூட உங்களுக்கு சென்டர் வகை எடுத்து பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பூவெல்லாம் கம்மியாக வைக்க சொன்னாங்க. ஏன்னா பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ மேக்கப் ரொம்ப லைட்டாகவும் இது மாதிரி ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பண்ண சொல்லியிருந்தாங்க. எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. டச்சப் எதுவுமே தேவைப்படலை. அவங்களுக்கும் எல்லாமே நேச்சுரலாக இருந்ததுன்னு சொன்னாங்க. கிளைண்ட்டை ஹாப்பினா நாமளும் ஹாப்பி தானேங்க. ஸோ எங்கள் ஒர்க்கை நாங்கள் முடிச்சுட்டு கிளைண்ட்டை வந்து ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறமா